டார்கி நாகராஜனா மலேசியாவில் ஒரு சூப்பர் ஸ்டார், ராக் ஸ்டார் அவர் தான் மலேசியாவில். இல்லை அண்ணனை வந்து இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு வந்து இந்த பாட்டு மூலமாக தெரியும், நிறைய பேருக்கு புலி புலி பற்றி தெரியும். பட் இவரை பற்றி தெரியாதவங்க நான் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை சொல்ல போகிறேன். இவரை நீங்கள் கிங் ஆஃப் சம்பா ராக்குன்னு சொல்கிறீங்க. நம் தமிழ் சமூகம் திரைப்பட இசையை மட்டும் கேட்டு கொண்டிருந்த ஒரு காலகட்டத்திலே மலேசியாவில் மண்ணின் மைந்தர்கள், அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் திரைப்படம் சாராது தனி இசையாக, இன்றைக்கி நம்ம இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து இன்றைக்கி ஒரு கோல்டன் ஏஜில் இருக்கோம். இன்றைக்கி ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வராங்க இல்லையா? அந்த காலத்தில் அப்படிலாம் பெருசாக இல்லாத ஒரு காலகட்டத்திலே தனியாக, அதாவது தனி இசை மட்டும் இல்லை, அதை எப்படி சொல்லலாம், ஒரு தனி ஜான்ரா ஒன்று க்ரியேட் பண்ணி அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்து இங்கே வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் பக்கத்தில் இவர் பாடுற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தீங்களா? மலேசியாவில் போனீங்கன்னா அவர் சூப்பர் ஸ்டார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே அங்கே இன்றைக்கி நாங்களாம் இண்டிபெண்டன்ட் மியூசிக்னு இங்கே வந்து இன்றைக்கி ஒரு பொற்காலம் உருவாகிட்டு இருக்கு. இப்போ நான் வந்தப்போ வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் இங்கே வரதுக்கு முன்னாடியே இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை மலேசிய தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இண்டிபெண்டன்ட் மியூசிக் இன்றைக்கி தமிழில் தனி இசை இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பங்கு மலேசிய தமிழர்களுக்கு உண்டு. அங்கே இருக்கும் மண்ணின் மைந்தர்கள் தனி இசை கலைஞர்களுக்கு உண்டு. அந்த தனி இசை கலைஞர்களில் முதன்மையானவர் டார்கி அண்ணன். நீங்கள் மலேசியா போனீங்கன்னா ஒவ்வொரு மலேசியா தமிழர் நெஞ்சிலையும் அவர் வந்து இருக்கார். ஸோ நான் என்னுடைய ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் மச்சி வேர்ல்டு டூரை உலகம் பூரா சுற்றினோம். மலேசியாவில் போய் காலடி எடுத்து வைத்தவுடன் முதலில் போய் சந்தித்தது டார்கி அண்ணனை தான். ஸோ அவர் வந்து இந்த புலியோடு அவர் இது பண்ணிட முடியாது. அவருடைய பங்களிப்பு இசையை தாண்டி இன்றைக்கி தனி இசை, சுதந்திர இசை, இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்குன்னா அதற்கு முதலில் விதை போட்டவர்களில் முக்கியமான ஒருத்தர் டார்கி அண்ணன்.